மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்மளோட இணைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரோஜாதேவி மேடம் அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஆனால் அவங்கள வந்து தத்து கொடுக்குறதெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய கடைசி காலகட்டங்கள் வந்து மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே என்னதான் நடந்தது? அவங்க கடைசியோட ஆசைலாம் என்ன சார்? ஒரு ஒரு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் சார். இன்றைக்கி காலையில் நடந்தது வந்து உண்மையிலே சத்தியமாக யாருமே எதிர்பார்க்க ஒரு செய்தி. பட் இந்திய திரையுலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் தான் இருக்கிறதா சொல்லலாம். மிக பிரபலங்கள் அப்படி ஷாக் நியூஸ். பட் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும், அது மறுப்பதற்கு இல்லை. பட் 87 வயசில் தான் பிறந்திருக்காங்க. ஒரு நல்ல சாவு தான், மரணம் தான். அவங்களுடைய திரையுலகத்தில் வந்தது போனது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சாதனை சகாப்தங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து மொத்தம் 5 பொண்ணு. 3 பொண்ணு வரிசையாக பிறந்ததுக்கு அப்புறமேலு அவங்க அப்பா அம்மாலாம் கொஞ்சம் நேரம் வரிசையாக பொண்ணாக இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவங்க தாத்தா வந்து 4ஆவதாக ஒரு பையன் பிறப்பான்னு எதிர்பார்க்கும்போது 4ஆவது பொண்ணாக பிறந்தாங்க. அதுதான் சரோஜாதேவி. அவங்க அப்பா வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு நல்ல வெல்டுடு ஃபேமிலி தான். இப்போ 4ஆவதாக பொண்ணு பிறக்கும்போது அவங்க தாத்தா வந்து சரி இதுக்கு மேலே நம்ம 3 பொண்ணு வளர்க்குறதே சிரமம், இந்த பொண்ணை தத்து கொடுத்துருவோம் நம்ம யாருக்காது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது பேச்சுவார்த்தையெல்லாம் போகும்போது அவங்க அம்மாவெல்லாம் விட்டு தரல. ஏன் நம்ம பெற்ற பொண்ணு நம்மகிட்ட தான் வளரணும், இல்லை தத்தெல்லாம் கொடுக்க முடியாது, பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு காலத்தில் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப பிடிவாதம் பேசும்போது தாத்தாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இருந்தாலும் 3 பொண்ணாக இருக்கே, நீங்கள் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, 5 பொண்ணை பெற்றா அரசன் ஆண்டியாவன்ற பழமொழியே இருக்கப்போ. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது தான் நான் வந்து தாத்தா கொடுக்கலான்னு ஃபீல் பண்ணாங்க. அம்மா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்படியே வளர்ந்து தான் பொண்ணு வளர்கிறாங்க. கடைசி 5ஆவதாகவும் ஒரு பொண்ணு பிறகுது, பையன் பிறகு அதுவும் பொண்ணாக பிறகுது. ஸோ 5 பொண்ணு அவங்களுக்கு. சரோஜாதேவி அவர்களுக்கு 3 அக்கா ஒரு தங்கச்சி. ஸோ 4ஆவதுங்க ராதாதேவி பேர். பெரிய ஃபேமிலி. பெரிய ஃபேமிலி. ஸோ இவங்களுடைய ஒரிஜினல் பேர் ராதாதேவி. ஸோ அவங்க ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது வந்து ஒரு சினிமாவில் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஆர்வம். பட் ஹவுஸ் ஒய்ஃபு தான். நிறைய படங்கள் பார்ப்பாங்க. நம்ம பொண்ணும் நல்லா கலையாக அழகாக இருக்காங்களே அப்படிங்கும்போது படத்தில் பண்ணலாமான்னு அவங்களுக்கு விருப்பம். பட் இவங்க ராதாதேவி அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு விருப்பம், நான் வந்து ஸ்டடீஸில் தான்மா போகிறேன், நான் படிக்கிறேன், படித்தவங்கள நல்லா பெரிய ஆளாக்கி நான் காப்பாற்றுவோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதாம்மா, ஒரு ஆசையாக இருக்குது, இந்த ஒரு படம் மட்டும் நீ பண்ணும்போது கன்னடத்தில் அறிமுகமாகறாங்க. மாதக்கால் காளிதாசன் சொல்லி ஒரு படம் ஒன்று 1955 வந்த படம். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாது. அந்த படத்துலேயே தேசிய விருது வேறு கிடைக்கிது படத்துக்கு. இவங்களும் சிறந்த நடிகன் அவார்டு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 17 வயசு தான் இருக்கும். படம் ஹிட் ஆகணுன்னா எதிர்பார்க்கல. சரி ஃபிலிம் கேரியரில் உள்ளே போகலாமா அப்படிங்கும்போது இந்த ராதாதேவி அப்படிங்கிற சரோஜாதேவியாக மாறுறாங்க. அப்போது சரோஜா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் படிக்கணுமா அப்படின்றாங்க. அப்போது மீண்டும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னட பொண்ணு பண்ணிட்டேன், நம்மளுடைய இந்திய திரையுலகத்தில் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஹிந்தி தமிழ் தான். ஸோ தமிழில் ஒரே ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் நம்ம. நான் தமிழ்லாம் கொஞ்சம் பேசுவாங்க அவங்க. அப்படிங்கும் போது இல்லைம்மா நான் படிக்கிறேன் போது இல்லை ஒரு படம் மட்டும் நீ பண்ணுன்றாங்க. சரின்னு சொல்லி சென்னைக்கு பெங்களூரில் அவங்க சரோஜாதேவி பிறந்தது எல்லாமே கர்நாடகா ஸ்டேட்டில் தான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே. கன்னடம் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க, தமிழும் அழகாக பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. அப்போது சென்னைக்கு வர்றாங்க. வரும்போது பட வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் உள்ளே போகிறேன். எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறத சொல்லுவேன். இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு சொந்த படம் எடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக படம் நடித்து எல்லாம் போகும்போது ஒரு படம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. சம்பாரிச்ச காசு பூரா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. படம் நாடோடி மன்னன். இப்போ எல்லா பேருமே வந்து ஷாக். ஏன்னா எம்ஜிஆர் சின்னவர் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. வேண்டாம், சம்பாரிச்ச காசை வச்சு நீ இடம் வாங்கி போட்டு பெரியால பண்ணும்போது வேணாம், சினிமாவில் சம்பாரித்தேன், சினிமாவுக்காக நமக்கு கொடுக்கணும், அதை ஒரு படம் பண்ணேன்னு சொல்லி இந்த படத்தை உருவாக்குறாரு. ஸோ நாடோடி மன்னன் ஒரு படம் உருவாக்குறாங்க. இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நான் ராஜா மாதிரி மன்னன் மாதிரி, ஃப்ளாப் ஆச்சுன்னா நாடோடி தான் நான் அப்படிங்கிற இந்த டைலாக்கே எம்ஜிஆர் பேசுகிறாராம். அப்போ ஒரு சேலஞ்சோடு பண்ணுறாங்க. அந்த படம் வந்து எம்ஜிஆர் டைரக்ஷனில் உருவாகுது, சொந்த படம். அதில் எம்ஜிஆருக்கு ஜோடி வந்து பானுமதி அவங்கள போடுறாங்க. மொத்தம் டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர். ஸோ அதில் தான் ஒரு ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஸ்டைல்லாம் ஒன்று பண்ணிப்பார் எம்ஜிஆர். அப்போது அந்த கதை உருவாது, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு எம்ஜிஆருக்கு யார் ஜோடியாக போடலான்றதை ஒன்று பேச்சுவார்த்தை போல் அது படம் ஆரம்பிச்சாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் டோட்டலாக. ஏன்னா அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஃபேமஸ், கலரில் பண்ண முடியாது. அப்போது பானுமதி அவர்கள்னாலே வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நடிகை அல்லி ராணி மாதிரி அவங்க வந்தால் பெரிய பெரிய ஸ்டாலும் எந்திரிச்சு நிற்பாங்க. காரை விட்டு இறங்கினா எந்திரிச்சு நிற்பாங்க. பானுமதி அவ்வளோ பயம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த அந்த அதாவது அவங்க பானுமதி பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டாக ஒரு ஆட்டிடியூடாக நாம் தான் இங்கே ராணி, மற்றவங்கெல்லாம் எல்லாம் பிஸ்கோத்து மாதிரிங்கிற மாதிரி ஒரு. ஏன்னா அவங்க வந்து நடிப்பில் சகாப்த பானுமதி அவர்கள், அது குறைய சொல்ல முடியாது. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்களும் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, பானுமதி வந்து எந்திரிச்சு நிற்கணும்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம். அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, மரியாதை யாருக்குனாலும் கொடுக்கலான்ட்டு ஒரு படம் போயிட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதில் கொஞ்சம் ரொம்ப ஓவரா போகுது, டாமினேஷனா இருக்கா? டாமினேஷன் அதிகமாகுது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தாங்க, ஐயோ இப்படியே போனால் நம்மளுடைய ஒரு லட்சிய படம் இது என்ன ஆகுறதுங்கும்போது வேறு வழியே இல்லை. ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ண டிஸ்கஷன் உடனே பண்ணுறாங்க. பானுமதி ஷூட்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு, சீன் போய்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் திடீர்னு ஒரு நியூஸை டிஸ்கஷன் பண்ணும்போது இடையில எம்ஜி சக்கரபாணி அண்ணன் எல்லாத்திட்டையும் சொல்லும்போது இந்த கேரக்டரில் பானுமதியை சாகடிச்சிருவோன்னு முடிவு பண்ணுறாரு எம்ஜிஆர். எம்ஜி சக்கரபாணி, டேய் நல்லா இருக்காதுடா. யார்? எம்ஜிஆர். அண்ணன் தம்பி தானே. வேண்டாம், பானுமதியை சாகடிச்சேன்னா படம் எப்படி போகணும்னு தெரியாது, வேண்டான்றாங்க. எனக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு, நான் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ப்ளே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு டேலண்ட் பாருங்கள், அந்த கான்ஃபிடென்ட் தான் அவருக்கு. அப்போது நீங்கள் படம் பார்த்தா தெரியும், பானுமதி இந்த குதிரையில் வந்து எஸ்கேப்பை ஓடிட்டு இருக்கும்போது நைஃப் விடுறது மாதிரி விட்டு அந்த நைஃபில் ஒரு பாய்ச்சல் நடும்போது பானுமதி கேட்டால் சாகடிச்சிடலாம். படத்தில் பானுமதி கேரக்டர் க்ளோஸ். செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் படம். எம்ஜிஆர் புரட்சி பண்ணார் அப்போவே. 1958 உருவான படம். அப்போது செகண்ட் ஹாஃப் கலரில் பண்ணலாம் ஐடியா பண்ணார். ஈஸ்ட்மன் கலர், அதான் ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்மன் கலர் வருது. கேவா கலர்னு வரும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலிபாபா 42 கேவா கலரில் வரும். எம்ஜிஆருடைய ரெட் கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஈஸ்ட்மன் கலர்னா 4 கலர்ஸ் சேர்றது ஈஸ்ட்மன் கலர். அதான் உங்களுக்கு இது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ எம்ஜிஆர் அவர் டக்குன்னு டிசைட் பண்ணுறாங்க, ஈஸ்ட்மன் கலரில் பண்ணுவோம். அப்படிங்கும்போது யாரை பண்ண போகிற என்ன பண்ணும்போது புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு ஃபீல்டுக்கு, அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்றாங்க. அதான் சரோஜா தேவி. அங்கே எம்ஜிஆர் செட்டுக்கு சரோஜா தேவி போகிறாங்க. சரோஜா தேவி பார்த்தோன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வயசு 19 வயசு தான் முடியுது. எம்ஜிஆர் பார்த்தோன்னா இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. பார்த்தா அவ்வளோ குயிட், அவ்வளோ அழகு சரோஜா தேவி. செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸ்ட்மல் கலரில் சரோஜா தேவி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாட்டோட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கலர் படம், பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம், பயங்கரமான பொழுதுபோக்கு. பிளாக் பஸ்டர்ல பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட், பல லட்சங்களை வாரி அரைச்சிச்சு. இன்றைக்கும் அதில் பேசப்பட்ட டைலாக், எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பேசப்பட்ட டைலாக் நிறைய பேசப்பட்டுச்சு அந்த படத்தில். ஸோ இப்படி தான் சரோஜாவுடைய ஃபர்ஸ்ட் கூட நடவடிக்கை மன்னன் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட். யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, எம்ஜிஆர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா சொந்த குரலில் தான் பேசியிருப்பாங்க. நடவடிக்கை மன்னன் ஓன் வாய்ஸ் தான். கொஞ்சம் தடுமாறி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பேசுவாங்க. அவங்களுடைய தமிழே அழகுங்க. நீங்க விவேக் காமெடி பார்த்தீங்கன்னா சரோஜி வாய்ஸ்ல காமெடி நிறைய பண்ணியிருப்பாரு. இந்த கோபால் புதிய பிறகு டைலாக் தான் இன்னைக்கும் ஹெவி ஹைலைட்டர் மேட். ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, வரிசையாக படங்கள் கமிட் ஆகுது. செகண்ட் படம் பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசன் ஸ்ரீதர் உடனே புக் பண்ணுறாரு. படம் போகும்போது அது ரொம்ப இக்கட்டான சொல்ல உருவான படம். படம் பார்த்தோம் எல்லாமே படம் நல்லா இல்லைன்றாங்க. கல்யாண பரிசை ஸ்ரீதர் டைரக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹோப் கொடுக்குற இந்த படம் பேசப்படும். சரோஜ் தேவி அழகான ஒரு லவ் மேட்டர் ஒன்று பண்ணுறாங்க. ஜெமினி, சரோஜ் தேவி அண்ட் விஜயகுமார் சம்திங் நினைக்கிறேன், அக்கா தங்கச்சி, இப்படி ஒரு லவ் மேட்ரு. அந்த படம் காஷினோ தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி மெட்ராஸில் ரிலீஸ் ஆகுது. படம் ஓடிட்டு இருக்கு 200-300 நாள் தாண்டி படம் ஓடுதுங்க. அதாவது பேச்சுவாக்கில் அந்த படம் நல்லா அப்படியே லேட் பிக்கப் ஹிட். கல்யாண பரிசு லேட் பிக்கப். தங்கவேல் காமெடி இன்றைக்கும் ஹைலைட் அந்த படத்தில், மன்னார் கம்பெனின்னு. ஸோ அந்தளவுக்கு படம் ஹிட்டு. சரோஜியுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வரும். அடுத்த வருஷம் பண்ணால் சிவாஜி கமிட் பண்ணுறாரு. எம்ஜிஆர் பண்ணோன்னா சிவாஜி பண்ணுறாங்க. சிவாஜி படங்கள், எம்ஜிஆர் படங்கள் வரிசையாக படம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படங்களில் 26-27 படங்கள் வந்து ஹீரோயினை பண்ணுறாங்க. எவர் கிரீன் படம் ஒவ்வொன்றும், எங்கள் வீட்டு பிள்ளை, அதெல்லாம் என்ன படங்க, அன்பேவா, படகோட்டி, லிஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். சிவாஜி படமும் வரிசையாக ஒரு 22-23 படங்கள் எல்லாமே ஹிட்டு படம். சரோஜதேவி நடித்தா படம் 100 நாள் படம் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. கண்ணெடுத்து பைங்கிலி அப்படின்னு ஒரு அடைமொழியை கொடுத்தாங்க. அவ்வளோ தமிழ் அழகாக பேசுவாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அபிநய சரஸ்வதிங்கிற அந்த அடிஷனல் இன்னொரு பட்டமும் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில். புதிய பறவை வந்து ஒரு மாடர்ன் டைப்பில் அந்த படத்தை பண்ணாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த த்ரில்லர் அதில் ஆமாம், அதாவது சிவாஜி அவங்க படங்களே சொந்த படம். அது சிவாஜி படங்களே மிகப்பெரிய பேசப்பட்ட படம். அதில் சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி சரோஜி பண்ணியிருப்பாங்க. அதில் பேசுகிற டைலாக் தான் இந்த கோபால் அப்படிங்கிற பேசுகிற டைலாக். ஸோ இப்படி நிறைய படங்கள் ஹிட்டு. நிறைய விருதுகள், பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருது, இந்திய மத்திய அரசாங்கத்தால் வாழ்நாள் சாதனையாளர் விருது சரோஜில் கொடுக்கப்பட்டது. தெலுங்கில் என்டிஆரோட, அந்த பக்கம் கன்னடத்தில் ராஜ்குமார் விருது, இந்த பக்கம் என்டிஆர் விருது, ஹிந்தியில் தில்குமார் அவர்கள் மிகப்பெரிய பேசப்பட்டவர். இப்படி அது ஆல் லாங்குவேஜில் பண்ணி சரோஜ் தேவின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் மேலே பண்ணாங்க கடைசி காலம் வரைக்கும். ஒரு 175 படம் வரைக்குமே ஹீரோயினை பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு சாதனை அது. இதற்கிடையில் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாங்களோ
அதே எம்ஜிஆர்னால ஒரு சின்ன பிரச்சனை வருது ரெண்டு பேருக்குமே. பெற்றால் தான் பிள்ளையான்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அதில் மிகப்பெரிய அளவில் ரெண்டு பேருக்கு பிரச்சனை. ஏன்? கீரியும் பாம்பு மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும். டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் என்னங்க ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும், நீங்கள் இப்படி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கும்போது தவிர்க்க முடியல. அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட்டு எம்ஜிஆர் பேச மாட்டார், சரோஜா பேச மாட்டாங்க. ஷார்ட்டுங்கும் போது மட்டும் உட்காருவாங்க, பேசுவாங்க, கைப்பிடிப்பாங்க, தோலில் பேசுவாங்க, டைலாக் பேசுவாங்க, போவாங்க. ஷார்ட் முடிஞ்சதுன்னா இவங்க ஒரு 100 அடி தள்ளி போவாங்க, அவர் எம்ஜிஆர் ஒரு 100 அடி தள்ளி போய் சேர் போட்டு போகிறாங்க, பேசவே மாட்டாங்க. அப்படி ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை உருவாச்சு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அதே சரோஜா எம்ஜிஆர் வந்து அரசியலங்கு முறைன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. எப்படி நாடோடி மண்ணில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பானுமதியை கட் பண்ணிட்டு சரோஜாவை உள்ளே கொண்டு வந்தாரோ, இந்த அரசியலங்கு முறைன்னு ஒரு படம் உருவாகுது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாகிறாங்க. சாரி, அரச கட்டளை. அரசியலங்கு முறையில் அரச கட்டளை. அரச கட்டளைன்னு ஒரு படம் உருவாகுது. அந்த படத்தில் வந்து சரோஜா தேவி ஹீரோயின். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையில் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. இந்த படத்தில் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் அது ரெண்டு பேருக்குமே. அது எதுக்கு உருவாச்சுன்னு தெரியல, பட் ரெண்டு பேருமே ஈகோ கிளாஷ். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தாங்க, சரி இதுக்கு மேலே நம்ம வந்து இவங்களை வச்சு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு இவங்களே சாவடி. அதில் சரோஜா தேவியை சாகடிப்பார் எம்ஜிஆர். Okay. அங்கே ஜெயலலிதா கொண்டு வருவார். ஸோ அங்கே ஜெயலலிதா உள்ளே வராங்க, சரோஜ் தேவி கேரக்டரை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படி அடுத்தடுத்து உருவானது படங்கள், ஜெயலலிதா படங்கள் வந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு படம் வந்து நம்ம 1901ங்கிறது ஒரு தெரிய வரும், எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ண படங்கள். அப்புறம் அரச கட்டளை, இப்படி எல்லாம் உருவாகி தான் சரோஜா அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசப்பட்ட ஒரு நடிகையாக, வாழ்நாள் சாதனையாளருக்குள்ள சொந்தக்காரர்,